இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. வாருங்கள் ஆராதிப்போம். தினம் ஒரு பாடல் என்ற நிகழ்ச்சிக்கு ஆண்டவர் நம்மை இன்று அழைக்கிறார். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக, உமக்காக நான் யாவையும் சகித்துக்கொள்வேனே என்று சொல்லி இதை தான் வேதத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம். மத்தேயுவை அழைக்கிறார் ஆண்டவர். மத்தேயு சுங்கசாவடியில் அமர்ந்திருக்கிறார். இயேசு அவரை பார்த்து, என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் என்று மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆம் என்பார்களே, அதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார். ஏனென்றால் அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அங்கே இருந்தவர்கள், வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்து உண்பதை பார்த்து இதை கண்ட பரிசேயர்கள் அவருடைய சீடர்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்கிறார்கள். இயேசு அதை கேட்டவுடன், நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று சொல்லி. எனவே மத்தேயு சுங்கசாவடியில் இருந்தவரை அழைத்து ஆண்டவர் திருநிலைப்படுத்தி திருத்துவதராக மாற்றினார். எனவே நாமும் அவரை போல இந்த பாடலை பாடுவோம். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆவலுடன் தினம் ஓடுகிறே, ஆசையுடன் தினம் ஓடுகிறே. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஆண்டவரே, எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எரேமியாவுக்கு எதிராக மக்கள் முறையிடுவார்கள், இவருடைய சொல்லை கேட்க வேண்டாம் என்று சொல்லி எரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார். இவனுக்கு எதிராக குற்றம் சாட்டுவோம், அவன் சொல்வதை கேட்க வேண்டாம் என்று சொல்லி எரேமியா 18 வாசிக்கிறோம். எரேமியா இப்படியாக சொல்லுவார், நன்மைக்கு கைமாறு தீமையா, என் உயிரை போக்க குடிபறிக்கிறார்களே. ஆண்டவரே, இந்த மக்கள் மேல் உமக்கு இருந்த சினத்தை போக்குவதற்காக, அவர்களை குறித்து நல்லதை எடுத்து சொல்வதற்கு நான் உமக்கு முன் வந்து நின்றதை நினைவு கூறும் என்று எரேமியா மன்றாடுகிறார். அதைதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுவார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லி. ஆமன் பார்த்தவர்களே, உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன எந்தன்
கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர், பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர். பயிர் நிலமாய் என்னை மாற்றி விட்டீர், பயிர் நிலமாய் என்னை மாற்றி விட்டீர். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. எரேமியா வேதனையோடு பேசுகிறார் ஆண்டவர். ஆண்டவரே, நன்மைக்கு பதில் தீமையா? இந்த மக்களுக்காக நான் ஜெபிச்சேனே, உங்கள் சமூகத்தில் வந்து நின்றேனே என்று சொல்லி முறையிடுவார். அப்போ கூட எரேமியா ஆண்டவர்கிட்ட சொல்லி புலம்புவார். எப்படியாக? எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றிவிட்டீர், நானும் ஏமாந்து போனேன். நீர் என்னை விட வல்லமை உடையவர், என்மேல் வெற்றி கொண்டு விட்டீர். நான் நாள் முழுவதும் நகைப்புக்கு ஆளானேன், எல்லோரும் என்னை ஏளனம் செய்கிறார்கள் என்று தீர்க்கதரிசி எரேமியா புலம்புகிறார். ஆமாம் வாழ்ந்தவர்களே, ஆனால் ஆண்டவரிடத்தில் வலிமை பெற்றவனாக இருக்கிறார். தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவனை கொடுத்து மீட்டு கொண்டீரே. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவனை கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று தள்ளின என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீர். ஆகாதவன் என்று தள்ளின என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீர். நான் வாழ்வது உமக்காக. அதனால தான் எரேமியா இப்போ புதுமையாக வலிமை பெற்றவர்களாய் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்வார். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரனைப் போல என்னோடு இருக்கிறார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர், அவர்கள் வெட்டி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை, அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி வேண்டான்னு ஒதுக்குறாங்க, தள்ளி விடுறாங்க, இந்த ஆள் வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அவனை வலிமை வாய்ந்த வீரனை போல் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தை எரேமியாவுடைய மனதிலே பதித்தார். அல்லேலூயா. அதுதான் சொல்கிறார் எரேமியா. ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன். நீர் என்னை விட வல்லமை உள்ளவர், என் மேல் வெற்றி கொண்டு விட்டீர் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற தேவனை, தேவ பிள்ளைகளே, இது உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறப்பா என்று சொல்லி ஒவ்வொரு நாள் அவருக்காக நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக, உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நாமும் ஓடுவோமா? நாம் வாழ்வது அவருக்காக, அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக. அவருடைய ஊழியத்தை செய்ய எல்லாவற்றையும் சகித்துக் கொள்வோம். ஆண்டவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்ற சிந்தனையோடு வாருங்கள், ஆராதிப்போம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு மாத்திரம் ஆராதனை. மரியே நீ வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன்.